ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கடையில் செய்கிறது போலவே ஆனியன் பகோடா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 2 வெங்காயத்தை நல்லா தோல் விரிச்சிட்டு அது நடுவில் அந்த கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வேவும் வேவாது. ஸோ அந்த பகுதியை நல்லா ரவுண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். இது நல்லா லேயராக இருந்தால் தான், அடுக்கடுக்காக இருந்து நம்ம வந்து பிணைஞ்சு விட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உதிரியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2 வெங்காயத்தையும் வந்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். நல்ல தின் லேயர்ஸாக நல்ல மெல்லிஸாக இருக்குது. இந்த மாதிரி மெல்லிஸாக உள்ளதை நான் வந்து பிணைஞ்சு வச்சுக்கிறேன். பிணைஞ்சினாக்கா அந்த வெங்காயம் வந்து ஒன்றோட அடுக்காக இருக்கும் இல்லையா, அந்த அடுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த லேயர்ஸ்லாம் தனியாக வர அளவுக்கு நான் வந்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா பிணைய மீதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடுக்கு லேயர் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பீஸாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து தண்ணியும் விடும். ஸோ வந்து இது வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா வகைகளை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து நான் கடலை மாவு ப்ளஸ் வந்து பஜ்ஜி மாவு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். நான் இப்போ கடலை மாவுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு, அந்த மசாலா இதுக்கு மட்டும் கடலை மாவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணி வேணாம், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வேணும் நமக்கு. அதனால் நான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் கடைசியாக தான் வந்து பஜ்ஜி மாவை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வெங்காயம் நமக்கு தெரியும் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கடைசியாக வந்து பஜ்ஜி மாவு சேர்க்க போகிறேன். பஜ்ஜி மாவுக்குள்ள வந்து எனக்கு உரப்பாகவும் இருக்கும், அதனால தான் நான் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு வந்து பஜ்ஜி மாவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க பஜ்ஜி மாவு கிடச்சிருந்து நீங்கள் பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு மட்டும் இருந்ததுனாக்கா நீங்கள் கடலை மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு உரப்பு எல்லாமே போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்தை எடுத்துடுறேன். வெங்காயத்தை எடுத்து நான் அந்த பஜ்ஜி மாவு மிக்ஸில் வந்து நான் போட்டுடுறேன். நான் போட்டுட்டு பெனைய எனக்கு வந்து நல்ல தண்ணி வந்து ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி வந்து கை மிக்ஸ் ஆகுது. அதை வந்து சரி செய்கிறதுக்காக நான் வந்து இப்போ வந்து பஜ்ஜி மாவு ஆட் பண்ணுறேன். பஜ்ஜி மாவு எனக்கு வந்து எல்லாமே இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, உப்பு உரப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் இதில் எதுவுமே நான் ஆட் பண்ணாமல் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு பஜ்ஜி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து கடலை மாவும் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா இல்லை. வெங்காயத்தில் வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது அதில் வந்து அந்த மசாலா வந்து சேர்ந்துருக்கணும், அந்த பஜ்ஜி மாவு வந்து சேர்ந்துருக்கணும். ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது மாவு, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உருண்டையாக உங்களுக்கு விழும், உதிரியாக வராது. அதனால் இப்போ எண்ணெயில் இப்படி போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருந்ததுனாக்கா, அதாவது உதிரியாக வந்துச்சுனாக்கா ஓகே. ரொம்ப வெங்காயம் தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக வந்துச்சுன்னா மாவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி விட்டு செவந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஈவினிங்கில் கொடுத்துக்கோங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.